Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது டின்னர் ப்ரிப்ரேஷன் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரெண்டாக பிரித்து வச்சாச்சு. ஒன்று குழம்புக்கு, இன்னொன்று ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் கூட எடுத்துப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே சிக்கன் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மசாலாலாம் நான் போட்டுட்ருக்கேன். சில்லி பவுடர், அப்புறமா அந்த சிக்கன் மசாலா, உங்களுக்கு எந்த மசாலா போட்டு பிடிக்குமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் அந்த சிக்கன் மசாலா நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர் சும்மா ஒரு ஸ்பூன், லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் கொரியண்டர் பவுடர் போட்டுட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்குவேன் எப்போவுமே. ஏன்னா அதோடய ஃப்ளேவர் அந்த சிக்கனில் இறங்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா டொமேட்டோ சாஸ், நான் பெரும்பாலும் சிக்கன் 65க்கு டொமேட்டோ சாஸ் நான் போட மாட்டேன். பட் இன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரியே சமைச்சிட்டு இருந்தால் போரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் டொமேட்டோ சாஸ் இதில் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறமா கிச்சப், சோயா சாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எப்பவுமே சோயா சாஸில் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும்போது டேஸ்ட்டாக இருக்கும்னு என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி சொன்னார். ஸோ அதுக்காக தான் கொஞ்சோன்னு கிச்சப் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கிச்சப்பில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு போடும்போது பார்த்து உப்பு போடுங்க. ஸோ நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆயில் போட்டிங்கன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அந்த மேரினேட் நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் ஆயில். நெக்ஸ்ட்டு காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து என்னென்னமோ எடுக்கணுமோ, ஏன்னா ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜு திறந்து எடுக்க அல்பாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா காய்கறிகளும் எடுத்து வச்சுட்டேன். இது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வெஜிடேபிள் பீன்ஸு. பட் எனக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வெஜிடேபிள். ஏன்னா அதை அந்த ஃபஸ்ட்டு அதை தோலை சீக்கணும், அதுக்கப்புறமா அதை பீன்ஸ் கட் பண்ணணும். அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் ஹஸ்பண்ட்காக இந்த வெஜிடேபிள் இன்றைக்கி நான் செய்கிறேன். அப்புறமா கேரட். ஸோ கேரட் பீன்ஸ் வெஜிடேபிள் மாதிரி பண்ணலாம். ஏன்னா வெஜிடேபிள் ஹெல்த்தி இல்லையா? ஸோ வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம வெஜிடேபிள் ஃபேமிலிக்காக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா காய்கறி கட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு வேலை. பட் அதுக்காக நம்ம கொஞ்சம் கட் பண்ணியும் சாப்பிடவும் செய்யணும் இல்லையா வெஜிடேபிள்? ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வெஜிடேபிள் கட் பண்ணுறேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் முதல்ல சீச்சிக்கிட்டேன். அப்போ தான் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். தோலெல்லாம் என்னென்னலாம் சீக்கணுமோ எல்லா தோலையும் சீச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இப்போ இந்த குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த வெஜிடேபிள் கட் பண்ணும். பீன்ஸ் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறையாவும் உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி வரும். அதனால் நான் பீன்ஸ் கட் பண்ணிவிட்டேன். பீன்ஸோட கேரட்டும் நான் சேர்த்து போட்டு பெரட்ட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு க்ரீன் அண்டு ஆரஞ்சு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பட் ஹெல்த்தி, 2 வெஜிடேபிளுமே ஒரு ஹெல்த்தியான வெஜிடேபிள். ஸோ அடுத்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் குழம்புல கரையாது. அடுத்து தக்காளி. ஃபஸ்ட்டு எல்லாமே உரிக்கிற வேலை பண்ணிட்டு இருந்தேன், அந்த பீல் பண்ணுறது. இப்போ கட்டிங் வேலை. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆனியன்ஸு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் இப்போ உட்காந்து சாப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சாப் பண்ணி முடிச்சுட்டு தான் நமக்கு வேலை. ஸோ 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. கலர். ஸோ அரிசி இந்த மாதம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, பொன்னி அரிசி தான், பட் கொஞ்சம் இந்த மாதிரி அரிசி வாங்கியிருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஒயிட் ரைஸாக வாங்காமல் இது புழுங்கல் அரிசி. ஸோ இதில் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ரைஸ் இப்போலாம் வடித்து தான் சாப்பிட்றோம். ஏன்னா ரொம்ப வெயிட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் கறி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது 3, அப்புறம் ஸ்டார் அனீஸ் அது போட்டு
தாளிச்சிட்டு 4 ஆனியன்ஸ் வந்து சாப் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி எவ்வளோ நிறைய ஆனியன்ஸ் வந்து நம்ம சிக்கனை பத்துறோன்னு கம்மியாக போட்டாங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. சில பேர் நம்ம 2 ஆனியன் மட்டும் போட்டு ஸோ நம்ம எவ்வளோ தேவையான அளவு போட்டால் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் 4 ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி சிக்கன் கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அப்புறமா வந்து உப்பு வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க உங்களோட குக்கிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. அப்படி ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஆனியன்ஸ் தக்காளி அதிலலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நம்ம வந்து இதில் வந்து சிக்கனை பண்ணால் நம்ம எவ்வளோ தேவையில்லாததெல்லாம் செலவு பண்ணுறோம். பட் ஒரு குக்கிங்க்கு வந்து நம்ம ஆனியன்ஸ் கம்மியாக போடுறதோ தக்காளி கம்மியாக போடுறதோ அந்த மாதிரி கம்மியாக போட்டோம்னா டேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது, ஹெல்த்தி கூட. இப்போ தக்காளிலாம் நிறைய போடும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கூட இருக்கும். ஸோ டேஸ்ட்டு வைஸ் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம வந்து இவ்வளோ போட்டால் தான் அது டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. ஸோ அதுதான் நான் வந்து குக்கிங்கில் வந்து நான் சொல்ல வரேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 4 ஆனியன் போடுற இடத்துல வந்து ஐயோ நம்ம ஆனியனை கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் 2 ஆனியன் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வராது. ஸோ 4 ஆனியன் போடணுன்னா 4 ஆனியன் தான் போடணும். 2 தக்காளி எவ்வளோ தக்காளி 2 தக்காளி போடுற இடத்துல 1 தக்காளி போட்டிங்கன்னா அப்போவும் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம போடணும். இதில் வந்து நம்ம சிக்கனை படுத்தி என்ன ஆக போகுது, நம்ம எவ்வளோ தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ ஒரு ஆனியன்ஸ் தக்காளி வந்து நம்ம வந்து இதில் நல்லா போட்டு தாராளமாக வந்து போட்டால் எதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்து பர்க்கத்தாக தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து குக்கிங்க்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நல்லபடியாக வாங்கி கொடுத்துருவார். அவரே சொல்லுவார் நீ கம்மிலாம் படுத்தாத கரெக்டாக போடுன்னு. என்ன நம்ம உட்காந்து கட் பண்ணணும், அதுவும் ஒரு கஷ்டம் இருக்குது. பட் நம்ம சமைக்கும்போது அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சமைச்சா டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்துச்சேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே கூட எனக்கு வரல, அன்றைக்கே வந்து ஸோ அடுத்து வந்து காய்கறி பரட்டுறேன். இது முழுக்க என்னோடய ஹஸ்பண்ட்காக பண்ணுறது. ஏன்னா எனக்கு இந்த காய்கறி பரட்டுறதே அவ்வளோவா பிடிக்காது. பட் ஹஸ்பண்ட்காக வந்து இதை நான் செய்கிறேன். ஸோ வந்து அவரும் வந்து டிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் இது வரைக்கும் என்னை டிமாண்ட் பண்ணதே கிடையாது. இது பண்ணித்தா அது பண்ணித்தா அந்த மாதிரி டிமாண்ட்லாம் பண்ண மாட்டார். பட் அவர் பண்ணாததால் தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காயின்னு சொல்லி தான் நான் அவருக்காக வந்து செய்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் சோறை வந்து வடிச்சிட்டேன், அந்த கஞ்சிலாம் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரைஸ்க்கு நம்ம சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான். ஸோ இந்த பீன்ஸ் கேரட் வந்து ஒரு வழியாக பரட்டியாச்சு. இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். அடுத்து வந்து நம்ம வந்து கோழி வந்து ஸோ வந்து சிக்கன் வந்து நான் பொரிச்சிட்டு இருக்கேன். ஸோ சிக்கன் வந்து பொரிச்சிட்டா அப்புறமா டின்னர் வேலை. எப்பவுமே சிக்கன் வந்து நான் லாஸ்ட்டாக தான் பொரிப்பேன். அப்போ தான் வந்து சுட இருக்கும் இல்லையா. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் பொரிச்சு இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து சிக்கன் வந்திருக்கு. ஸோ சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. வீட்டில் பொரிச்ச கோழின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதான் வடித்த சோறு. அதுவும் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டாக வாங்காமல் பொன்னி அரிசி தான் வாங்குகிறேன். ஸோ ஹெல்த்துக்காக வந்து குக்கிங்காக நம்ம வந்து செலவு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா டாக்டருக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு செலவு பண்ணிக்கலாம். சில நேரத்தில் நானும் சாஸஸ்லாம் ஆட் பண்ணுவேன் தான். பட் வந்து சம்டைம்ஸ் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சிக்கனை தவிர நான் மித்த எதுலேயுமே நான் சாஸ் போடலை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.